சாரியை ப்ளீட் பண்ணலாம் டைம் இல்லை. ஆன் ஸ்பாட்டில் எப்படி குயிக்காக ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாமா? உங்களோட ரைட் சைட் செஸ்ட் மிடில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஃபுல் ரொட்டேட் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட லெஃப்ட் சைட் செஸ்ட் மிட் இதுதான் சென்டர் ப்ளீட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் நல்லா ப்ராடாக எடுத்துகிட்டு ஃபர்தராக ஒரு 4 to 5 ப்ளீட்ஸ் வந்து குட்டியாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இப்போது பாட்டமை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு சென்டர் ப்ளீட் ஸ்ட்ரெயிட்டாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போது சென்டர் ப்ளீட்டை விட்டுட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஃபுல் ரொட்டேட் எடுத்துகிட்டு வந்துட்டு பல்லு ப்ளீட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ப்ளீட்ஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போது ஷோல்டர் லைன்லேருந்து பேக்கில் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு வந்துட்டு மிடில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. சைட் லேயர் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ரொட்டேட் பண்ணி ரைட் சைடில் டக் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர் ப்ளீட் எடுத்து அந்த ப்ராடாக எடுத்த ஃபர்ஸ்ட் லேயரை ப்ராப்பராக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் வச்சு பெட்டிக்கோட்டோட டக் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஃபோல்டெல்லாம் பண்ணாமல் ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது பின்னாடி இருக்கிற ஃபேப்ரிக்கை நல்லா புல் டவுன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் ரெடி. எப்படி இருக்குது? அழகாக சாரி கட்டிக்க பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.